ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராம்நவமி ஸ்பெஷல் சூஜி அல்வா தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டேஸ்டான டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை காய வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை கப் நெய் ஊற்ற போகிறேன். 1 கப் ரவை போட போகிறேன். அரை கப் நெய், இது வந்து 50 கிராம் கப். இதில் அரை கப் 25 கிராம் நெய் இதில் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ரவை வந்து நெய்லேயே போட்டு வறுக்க போகிறோம். நம்ம கேசரிக்கெல்லாம் வந்து லேசாக தான் வறுப்போம். ஆனால் இதுக்கு வந்து ரவை வந்து நான் இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ ரவை போட்டுக்கலாம். இதுக்கு நல்ல நெய்லேயே ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ ரவையை போட்டு வறுத்துக்கலாம் நல்லா. அது நல்லா சிம்மில் வச்சு இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் கப்பு. இதில் 1 ரவை, பாதி அதாவது அரை வந்து நெய், 2 தண்ணி, 1 வெல்லம். இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இப்போ அரை நெய் விட்டாச்சு. 1 கப் ரவையை போட்டிருக்கேன். இந்த நெய்யில் இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ஃபுல்லில் வச்சோன்னா கருகி போய்டும், அடியில் பிடிச்சிக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது இந்த ரவை வறுப்படுற நேரம் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அந்த பக்கம் வறுத்துட்ருக்கட்டும், ரவை வறுபட்டுருக்கட்டும், நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இது வந்து 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 75 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். சொன்னேன் இல்லைங்களா, 2 தண்ணி சொல்லிட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, 100 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரவைக்கு தேவையான தண்ணியை இந்த வெல்லத்திலேயே விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த பாகு அந்த பதம்லாம் கூடாது. வெல்லம் கரைஞ்சா போதும். அந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி ரொம்ப பாகுத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹல்வா வந்து ஜவ்வுன்னு ஆகிடும். அதனால் வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்குள்ளே அங்கே வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. இதுவும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த வெள்ளை தண்ணியை வந்து நல்லா இதில் ஊற்றிக்கலாம். பாகெல்லாம் ஆக வேண்டாம். வெல்லம் பாகு ஆகவும் கூடாது. ஜஸ்ட்டு தண்ணி கரைஞ்சா போதும். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது அந்த வெல்லத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் வெல்லம் கொதி வந்து சும்மா அசந்தோம் அப்படின்னா வெல்லம் கொதி வந்து பாகு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தண்ணி நிறையா தான் விட்டுருக்கோம் இதுக்கு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் பாகெல்லாம் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். பாகு விட்டாச்சுன்னா அது ஜவ்வு மாதிரி ஆகிடும், ஜவ்வுன்னு ஆகிடும் இந்த அல்வா. அதனால் வெல்லம் கரைஞ்ச உடனே எடுத்து அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா, இப்போ கேசரிக்கெல்லாம் நம்ம தளதளன்னு எடுப்போம் இல்லைங்களா, ஆஃப் பண்ணுவோம். இதுக்கு அப்படி கிடையாது. பொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடியில் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா பொலன்னு வெந்து வந்துடும். ராம்நவமிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பூரி, இது சூஜி அல்வா இதெல்லாம் பண்ணுவாங்க. கார்னிஷிங்க்கு வந்து ஒரு 10லேருந்து 20 பாதாம் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து முந்திரியும் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், இது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி உங்கள் இஷ்டம், உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம சூஜி அல்வா. மேலே அதை ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம பாதாம் தூவி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கப்பில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.